VGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஈரோட்டில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். வர இருக்கிற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற அன்பு சகோதரி கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கு வாக்குகளை போட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் KV ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு KP ராமலிங்கம் அவர்களே, மற்றும் முன்னாள் MLA சிவசுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் கிட்டுசாமி அவர்களே, ex-MP செல்வகுமார் சென்னையன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், ex-MP சொல்லிட்டேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அம்மா அவர்களே, மண்டல தலைவர்கள் ரமேஷ் பொன்வேல் அவர்களே, மாவட்ட தலைவர் SM செந்தில் அவர்களே, மாவட்ட செயலாளர் காயத்ரி காயர் செந்தில் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் சிவசங்கர் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கனக சபாபதி அவர்களே, அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் PCR அவர்களே, ஆஞ்சூர் நல்ல செழிப்பாளையம் தனிகாசலம் அவர்களே, கிளை தலைவர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களே, ND ராமலிங்கம் அவர்களே, காசிமணி அவர்களே, சங்கர் அவர்களே, SR ராமலிங்கம் அவர்களே, ராசு அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், நீதி கட்சி, இன்னும் பிற சமுதாய அமைப்புகளோடு சேர்ந்து இங்கே திரளாக வருகின்ற அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் நமது கிருத்திகா சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். படித்தவர், பட்டம் பெற்றவர், மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், ஏற்கனவே பல பகுதிகளில் இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபருக்கு, ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தாமரை ஜெயிக்க வேண்டும்? தாமரை ஜெயித்தால்தான் அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர முடியும். அவர்கள் முதலமைச்சராக ஏன் வர வேண்டும்? நல்லாட்சி நடைபெற வேண்டும். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏன் அந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால், இந்த 5 ஆண்டு காலமும் சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருந்தார்கள். சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். சொத்து வரியை 100 ரூபாய் இருந்ததே 500 ரூபாயாக கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு 100 ரூபாய் இருந்த மின் கட்டண உயர்வு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாதத்திற்கு ஒரு முறை ரீடிங் எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதிக சுமையோடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 10,000 சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. கரண்ட் பில் கூடினால் 10,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டு காலமும் கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் எல்லா கிராமங்களிலும் தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையில் எல்லா குக்கிராமங்களிலும் கஞ்சா போதைப் பொருட்கள், பெத்தமின் போன்ற போதைப் பொருட்கள். ஆனா அந்த போதையெல்லாம் போட்டு என்ன தெரியுமா செய்யறாங்க? போதையெல்லாம் போட்டுட்டு 2 வயசு பெண் குழந்தையிலிருந்து 70 வயசு VGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.